பார்த்துருக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியரிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா Yamaha r15M கஸ்டம் மேட் லோயரிங் கிட் இன்ஸ்டாலேஷனை பற்றி பார்க்கலாம். 2 காலம் இவ்வளோ ரேட்டு தான் நான் உங்களுக்கு. ஆமாம், 2 காலம் இந்த சைடு ஓகே. பின்னாடி எடுக்கிறது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவ்வளோதான். கம்ஃபர்ட் ஏற்றத்தில் ஏற்றும் போது ரொம்ப சாங்குனா ரொம்ப கஷ்டம். பட் பின்னாடி வந்து உங்களுக்கு அந்த வேறு எந்த இஷ்யூவும் இல்லையா? எந்த இஷ்யூமே இல்லை. சவுண்டு வர்றது அதெல்லாம் எதுவும் இல்லை ஸ்டாக்கில். ஓகே. பட் வந்து ஹைட்டு தான் இஷ்யூ. ஸோ 10mm போடலாங்கிறீங்களா இல்லை எதுவும் போடலாங்கிறீங்க? ஃபஸ்ட்டு 10mm போடுங்க. ஆனால் 20mm போட்டோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா பேட்டரி இடிக்கும்ல. 20 போட்டால் உங்களுக்கு சோலோவாக தானே போவீங்க, இல்லை வெயிட் கன்ஃபார்ம் வைப்பீங்களா? வெயிட்டு சொல்ல முடியாது ப்ரோ. ஸோ ஓகே, 10 போடுவோம் ஃபஸ்ட். 10 போட்டுருவோம். சரி ஓகே, 10 போட்டுடலாம். ஓகே, அப்புறம் 10mm போட்டிருக்கு. பைக்கு லைட்டாக டில்ட் பண்ணுறீங்களா? ஓகே. இப்போது உங்களுக்கு உட்காந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது செருப்பு இல்லாமல். இப்போ கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். செல்ஃபை போட்டு எப்படி கம்ஃபர்டபுளாக 2 காலம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஓகே. இப்போ பின்னாடி வர்றதுக்கு எல்லாம் பாருங்கள். ஓகே. ஓகேயா? இதுவே ஓகே. ஓகே, அப்போது ஸ்பீட் பிரேக்கில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பீட் பிரேக் அவங்க தான் நினைக்கிறேன். 10க்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மற்றபடி வேறு ஸ்டார்டிங்கே 10 தான். 10 ஓகே தான் ப்ரோ. அப்படியா? ஒன்று உட்காந்து பார்ப்போம். பின்னாடி தட்டு தான் பார்ப்போம். பின்னாடி ஏதோ லோடு வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்டபுள். கேப் இருக்குது ப்ரோ, நிறையா இருக்குது. நல்லா அப்படியே பவுன்ஸ் பண்ணுங்கள். ஷாக் அப்சர்வ் சவுண்டு, ஏர் கம்ப்ரஸர் சவுண்டு வருது. மறுபடியும் பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, அப்படி ஒன்றும் பிரச்சனையாக இதே மாதிரி இல்லை ப்ரோ, நார்மலாக தான் இருக்குது. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே, சரி ஓகே. கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துடலாம். இது நான் கேட்டு திறக்கிறேன். You are a short person, uncomfortable to ride your dream bikes? No worry. Down Performance Engineering helps you. The lowering kit. It will reduce the bike height to 10mm, 20mm. It's a custom-made lowering kit. Available in 304 stainless steel and 316 stainless steel. 10mm to 40mm available. ஓகே ப்ரோ, வாங்க. ஓகே சரி ஓகே, பைக் லைட்டாக டில்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மீடியமாக போட்டிருக்கு, இன்டர்மீடியட்டாக 10க்கும் இதுக்கும். ஓகேயா? ஓகே, அப்படியே இப்போது உங்களோட ஃபீல் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அது கொஞ்சம் இது ரிமூவ் பண்ணிட்டு பாருங்கள். ஒரிஜினலுக்கும் அதே மாதிரி தான் இருக்கா இல்லை எப்படி இருக்குது உங்களுக்கு சொல்லுங்கள். இல்லை எப்படி உங்களுக்கு ஒரிஜினலுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ்? அப்படியா? இல்லை என்ன பண்ணலாம், இது ஓகேவா இல்லை 10 போட்டுக்கிறீங்களா? கரெக்டு தான். வெயிட் வச்சுட்டு போவீங்கிறீங்க. பில்லியன் சீட்டு இல்லை, உங்களுக்கு ஒரிஜினலுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நான் கன்ஃபார்மாக இன்னும் கொஞ்சம் நாள் போட்டால் தான் தெரியும். ஒரிஜினலில் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஓகே தானே? ஓகே. இல்லை உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான். ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு லைவாக செக் பண்ணி. இல்லை ஆக்சுவலி என்னன்னா 10mm போட்டுருந்தேன்னா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் ஃபீல் ஆச்சு. ஓகே. ஏன்னா பெல்லி இருக்குது. நான் கேட்குறது என்னன்னா, ஒரிஜினல் மாதிரியே இருக்கா இல்லை லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்குறேன். டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியல. 10ல் ஃபீல் பண்ணும்போது இல்லை ஃபீல் பண்ண முடியல லைட்டாக. ஆமாம். சரி ஓகே, செக் பண்ணி பார்த்துலாமா? அப்படியே ஸ்பீடில் வாங்க போகிறோம், அதே ஸ்பீடில் ஓட்டுங்க.
பேட்டரியும் அதே மாதிரி இருந்துச்சா எப்படி கேட்குறேன்? இல்லை ஒரிஜினலோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஃபீல் ஆகும். பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா FBயில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா யூடியூப்லேயே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என் கூட டைரெக்டாக சேட் பண்ணணும் அப்படின்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் பேஜுக்கு நீங்கள் சேட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.